கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இங்கே ஒரு எச்சரிப்பின் காரியத்தை கர்த்தர் உணர்த்துகிறார். அது உன்னிலே காணப்படக்கூடிய வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு என்று சாட்சியிடக்கூடிய ஒரு சாட்சியாக காணப்படுகிறது. இங்கே வெளிச்சம் இருளாகாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். இது இங்கே எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது வெளிச்சம்? ஒளி. அது வெளிச்சம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஒளி வெளிச்சமாக சாட்சியிடப்படுகிறது. இந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிற ஒளி என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிற ஒளி. இந்த இருளிலே பிரகாசிக்கக்கூடிய தன்மையிலே காணப்படக்கூடிய இந்த ஒளியான இந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று இங்கே ஒரு எச்சரிப்பின் காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். யாருக்கு அந்த ஒளி? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒளி எல்லா மனிதருக்கும் அல்லாதபடிக்கு தன்னகத்தே ஜீவன் பெற்றிருக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒளி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனுஷன் தன்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒளியை இருளாக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருளும் ஒளியும் இங்கே ஜீவன் கொண்ட மனுஷனுக்காக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒளியும் இருளும் ஜீவனை பெற்றிருக்கக்கூடிய மனுஷன் அவன் செய்யக்கூடிய கிரியைகளுக்கு ஒத்த காரியமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த பிரகாசிப்பிக்கிற ஒளி எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க செய்கிறது? எந்த மனுஷன் தனக்குள்ளாக ஜீவனை பெற்றிருக்கிறானோ அந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இந்த ஒளி சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யோவான் இந்த ஒளியை குறித்து சாட்சியிடுகிறதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல என்றும் அந்த ஒளியை குறித்து சாட்சியிட வந்தவனாகவும் இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறான். அவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனாக இருந்தான் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். தேவனால் அனுப்பப்பட்ட இந்த மனுஷன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அந்த ஒளி ஜீவனை பெற்றிருக்கிற மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக காணப்படுகிறது. அந்த ஒளி ஜீவனை பெற்ற மனுஷனுக்குள்ளாக வெளிச்சத்தை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. யோவான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சியிட வந்தவன். அந்த ஒளியை குறித்து யாரிடத்திலே அவன் சாட்சியிட வந்தான்? அவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனாக இருந்தான். அப்படியா தேவனால் அனுப்பப்பட்ட அந்த மனுஷன் தனக்குள்ளாக தான் பெற்றிருந்த அந்த சாட்சியின் ஜீவனுக்கு அத்தகைய தன்மையிலே காணப்படுகிற மனுஷர்கள் மத்தியிலே சாட்சியிடுகிறவனாக அனுப்பப்பட்டார். அந்த மனுஷர்கள் அன்றைக்கு இஸ்ரவேலர்களாக காணப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் தன்னகத்தை ஜீவன் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி தன்னகத்தை ஜீவன் கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் மத்தியிலே அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தான். அந்த ஒளி அங்கே பிரகாசிப்பிக்கிற ஒளியாக காணப்பட்டது. அது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக காணப்பட்டது. அப்படி பிரகாசிப்பிக்கிற ஒளியாக காணப்பட்ட அந்த ஒளியை தன்னகத்தை ஏற்றுக்கொண்டவன் அந்த ஒளிக்குரியவனாக மாறுகிறான். அங்கே அவன் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜீவன் அந்த ஒளிக்குரியதாக மாறுகிறது. அப்படி அல்லாதபடிக்கு ஜீவனை பெற்றிருக்கிறவன் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள இயலாதிருக்கும் போது தன்னகத்தை இருள் கொண்டவனாக காணப்படுகிறான். அந்த ஒளி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ற மாம்ச சரீரத்திலே வெளிப்பட்டது. அங்கே வார்த்தையாய் அது தன்னை வெளிப்படுத்தியது. அந்த ஒளியை ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள் அங்கே ஜீவனுக்குரியவர்களாக மாறினார்கள். அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளாதவன் இருளுக்குரியவனாக மாறினான். யார் தன்னகத்தை ஒளியை பெற்றிருந்தானோ அவன் தான் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒளியை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக வந்திருந்த அந்த வார்த்தையை அங்கீகரியாதபடியினால் அங்கே இருளுக்குரியவனாக மாறினான். தான் பெற்றிருந்த அந்த ஒளியை இருளுக்குரிய தன்மைக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை செய்தபடியினால் ஆக்கினைக்கென்று தீர்க்கப்பட்டான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன்
தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்கினார். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த மனிதனுக்குள்ளாக அவருடைய சிருஷ்டிப்பானது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கத்தக்க கிரியைகளை செய்கிறதாக காணப்பட்டது. அவர் மனுஷனை உருவாக்கின நாளிலே அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். எல்லா ஜீவராசிகளையும் அவர் ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். அப்படியான தன்மையிலே தம்முடைய சாயலாக அவர் மனுஷனை உருவாக்கினார். இவைகள் நிறைவேறி தீர்ந்த கிரியையாய் 6ஆம் நாளிலே நிறைவேறிற்று. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 8ஆம் நாளிலே தான் உருவாக்கின அந்த மனுஷனுக்குள்ளாக இருந்து ஆதாம் என்ற ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்தார். மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதன் ஆதாம் என்று நாமமிடப்பட்டவனாக அவனுக்குள்ளாக கர்த்தர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அந்த சுவாசத்திலே ஜீவன் இருந்தது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். 6ஆம் நாளிலே தம்முடைய சாயலாக சிருஷ்டித்த அந்த மனிதனுக்குள்ளாக தெரிந்தெடுக்கப்பட்டவனாக ஆதாம் அங்கே பிரித்தெடுக்கப்பட்டான். அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஆதாமுக்குள்ளாக தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அந்த சுவாசத்திலே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் ஆதாமுக்குள்ளாக ஆத்துமா என்ற உள்ளான மனுஷனை உருவாக்கிற்று. இங்கே ஆத்துமா என்ற உள்ளான மனுஷனாக உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் தனக்குள்ளாக ஜீவன் கொண்டவனாக காணப்பட்டார். இந்த ஜீவன் கொண்டிருக்கக்கூடிய மனுஷனே தன்னிடத்திலே ஒளிக்குரியதென்றும் தன்னிடத்திலே இருளுக்குரியதுமாக 2 தன்மையுள்ள கிரியைகள் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அங்கே 6ஆம் நாளிலே அவர் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தனக்குள்ளாக ஜீவன் கொண்டவனாக இல்லை, அவன் உயிர் கொண்டவனாக இருந்தார். தனக்குள்ளாக ஜீவன் கொண்டவனாக மாறின முதல் மனிதன் ஆதாம். ஏனென்றால் அவனுக்குள்ளாக அவர் தம்முடைய ஜீவனுக்குரிய சுவாசத்தை ஊதினார். அந்த ஆவியின் ஸ்பரிசம் அவனுக்குள்ளாக ஆவிக்குள்ளான ஒரு சரீரத்தை உருவாக்கிற்று. அப்படி ஆவிக்குள்ளான சரீரத்தை பெற்ற அந்த மனிதன் ஒளிக்குரியவனாகவும் இருளுக்குரியவனாகவும் தீர்க்கப்படுகிறார். இந்த மனுஷன் சுவாசம் பெற்ற மனுஷனாகவும் சுவாசம் பெறாத மனுஷனாகவும் வேறுபிரிக்கப்பட்டான். கர்த்தருடைய ஜீவனுக்குரிய சுவாசம் ஊதப்பட்ட மனிதன் மற்ற மனிதனிலிருந்து வேறுபிரிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். சுவாசம் பெற்ற மனிதனுக்கே பிரமாணம் சாட்சியிடப்பட்டது. இங்கே ஆதாம் முதலாவது கர்த்தருடைய ஜீவனுக்குரிய சுவாசம் பெற்ற மனிதனாக காணப்பட்டார். கர்த்தருடைய ஜீவனுக்குரிய சுவாசத்தை தன்னகத்தை பெற்றபடியினால் அவன் ஜீவனுக்குரிய சரீரத்தை தன்னகத்தை பெற்றான். அப்படி தன்னகத்தை ஜீவனுக்குரிய சுவாசத்தை பெற்றவன் அங்கே மற்ற மனிதனிலிருந்து வேறுபிரிக்கப்பட்டு ஏதேன் என்னும் தோட்டத்திலே வைக்கப்பட்டார். கர்த்தரது தோட்டத்தில் வைக்கப்படும் மனுஷன் ஜீவ சுவாசம் பெற்ற மனுஷன், தனக்குள்ளாக ஜீவனுக்குரிய சரீரத்தை பெற்ற மனுஷன். அவன் தன்னுடைய கிரியைகளிலே கர்த்தர் கட்டளையிட்ட பிரமாணத்தை மீறினபடியினால் அவன் அந்த தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டான். அந்த தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டவன் ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க இயலாத நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டான். அந்த தோட்டத்திற்குள்ளே இருக்கிற வரையிலும் ஜீவனுக்குரிய கனியை புசிக்கக்கூடிய நிலைக்குள்ளாக அவன் காணப்பட்டான். ஆனால் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்ட பிறகு ஜீவனை பெற்றிருந்த அவன் ஒளிக்குரிய நிலையில் இருந்து இருளுக்குரிய நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டான். தோட்டத்துக்குள்ளாக இருக்கிற வரையிலும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய நிலைக்குள்ளாக அந்த ஜீவ விருட்சத்தை காண்கிறவனாக காணப்பட்டான். ஆனால் அவன் கீழ்ப்படியாமை நிமித்தம் அவன் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறினபடியினால் அங்கே இருந்து துரத்திவிடப்பட்டான். அதற்கு முன்னர் செய்த கிரியைகளும் அதற்கு பின்னர் செய்த கிரியைகளும் அங்கே நினைவு கூறப்படாத ஒரு கிரியையாக சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த தோட்டத்துக்குள்ளாக அவன் செய்த எந்த நற்கிரியையும் அவன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பின் அதை ஏற்புடையதாக காணப்படவில்லை. ஆதாம் அந்த தோட்டத்துக்குள்ளாக ஏவாள் தன்னிடத்திலே கனியை கொண்டு வந்து கொடுக்கிற வரையிலும் அவனுடைய கிரியைகள் நற்கிரியைகளாக சாட்சியிடப்படுகிறது. அங்கே எந்தவித மீறுதலுக்குள்ளான கிரியைகளையும் அவன் செய்யவில்லை. ஆனால் மீறுதலுக்குள்ளான கிரியைகள் செய்த போது அவன் அங்கிருந்து துரத்திவிடப்பட்டான். அவன் அங்கிருந்து துரத்திவிடப்பட்ட பின் அவனுடைய முற்கிரியைகள் எதுவுமே அங்கே நினைவுகூரப்படாத நிலை. ஏனென்றால் அவன் ஆக்கினைக்குரியவராக தீர்க்கப்பட்டார். ஆக்கினைக்குரியவன் அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய கடலிலே தள்ளப்பட்டு ஆக்கினைக்கென்று அங்கே மரணத்துக்குள்ளாக்கப்படுகிறான். பிரமாணத்தை மீறாதபடிக்கு அந்த தோட்டத்துக்குள்ளாக இருந்து செய்யக்கூடிய கிரியைகள் யாவும் நியாய தீர்ப்பிலே நியாயம் விசாரிக்கப்படக்கூடிய கிரியையாக சாட்சியிடப்படுகிறது. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட இந்த தோட்டமானது தன்னகத்தை கர்த்தருடைய சுவாசத்தினால் உருவாக்கப்பட்ட உள்ளான மனுஷனை பெற்றிருக்கிறவர்கள் அமரக்கூடிய தோட்டம். இந்த கர்த்தருடைய தோட்டமானது கர்த்தத்துவ தோட்டம் என்று சாட்சியிடப்படுகிறது. இந்த கர்த்தத்துவ தோட்டத்துக்குள்ளாக ஜீவிக்கிற வரையிலும் அவன் தனக்குள்ளாக ஒளிகொண்டவனாக காணப்படுகிறான். இப்படி தனக்குள்ளாக ஒளிகொண்டவனாக காணப்படுகிறவன் தன்னுடைய கிரியைகளிலே இருளுக்குரிய கிரியைகளை செய்யும் பொழுது அந்த தோற்றத்தை விட்டு துரத்தப்படுகிறவனாக காணப்படுகிறான். தோற்றத்தை விட்டு துரத்தப்பட்ட பின் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க இயலாத நிலை.
ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவன் தன்னுடைய கிரியைகள் நினைவுகூரப்படுகிறவனாக காணப்படுகிறான். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய கிருபை இழந்தவன் ஆக்கினைக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான். சுவாசத்தை பெற்ற மனுஷர்களுக்கு கர்த்தருடைய நாமம் சாட்சியிடப்படுகிறது, கர்த்தருடைய பிரமாணம் சாட்சியிடப்படுகிறது. அவர்கள் கர்த்தரை அறியக்கூடிய நிலைக்குள்ளாக ஞானத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். தோட்டத்துக்குள்ளாக இருக்கிற ஜனம் இந்த 3 தன்மையிலே தன்னகத்தை உயர்ந்தவனாக காணப்படுகிறான். அது அவர்களுக்கு ஒளியாக சாட்சியிடப்படுகிறது. கர்த்தருடைய சுவாசத்தை தன்னகத்தை பெற்று தனக்குள்ளாக ஜீவனை பெற்றவன் கர்த்தத்துவ தோட்டத்துக்குள்ளாக குடியிருக்க கர்த்தரால் கிருபையை பெற்றவனாக காணப்படுகிறான். அப்படி கிருபையை பெற்றவன் கர்த்தரது நாமத்தை அறிந்தவனாக இருக்கும் பொழுது தன்னுடைய கிரியைகளிலே அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய நிலைக்குள்ளாக உயர்த்தப்படுகிறான். கர்த்தருடைய நாமத்தை மறுதலிப்பவனோ தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறவனாக காணப்படுகிறான். மற்றொன்று கர்த்தருடைய பிரமாணம். கர்த்தருடைய பிரமாணத்தை கர்த்தர் சாட்சியிட்டபடி அதை மீறாதபடிக்கு தன்னுடைய கிரியைகளை செய்கிறவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவனாகவும் அந்த தோட்டத்துக்குள்ளாக இருந்து தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றும் வரையிலும் வாழக்கூடிய கிருபையை பெற்றவனாகவும் காணப்படுகிறான். ஆனால் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறவன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்படுகிறவனாக காணப்படுகிறான். கர்த்தத்துவ தோட்டத்துக்குள்ளாக இருக்கும் வரையிலும் கர்த்தரை அறியக்கூடிய ஞானத்தை பெற்றவனாக காணப்படுகிறான். கர்த்தரை அறியக்கூடிய அந்த அறிவு, அந்த ஞானம் தோட்டத்துக்குள்ளாக உலாவரக்கூடிய கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தருடைய கிரியைகளையும் நாமத்தையும் பிரமாணத்தையும் அறிகிறவனாக காணப்படுகிறான். கர்த்தரை அறிந்தவன் தோட்டத்திலே அமர்ந்திருக்க கிருபையை பெற்றவன் கர்த்தருடைய ரகசியங்களை, கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய பிரமாணத்தை கர்த்தர் இன்னார் என்று அறியாதவன் அந்த தோட்டத்தில் இருந்து துரத்திவிடப்படுகிறவனாக காணப்படுகிறான். ஏனென்றால் கர்த்தரை அறிந்தவன் சத்துருவை அடையாளம் காண்கிறவனாக காணப்படுவான். கர்த்தரை அறியாதவன் பிசாசின் உபதேசத்திற்கு செவி கொடுக்கிறவனாக காணப்பட்டான். கர்த்தரை முற்றிலும் அறியாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அங்கே ஆதாம் சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மீறுதலுக்குரியவனானான். கர்த்தரை அறியக்கூடிய ஞானம் அந்த தோட்டத்துக்குள்ளாக பூரணமாய் தங்கி தாபரிக்கக்கூடிய கிருபையை தரும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அத்தகைய கிரியை கர்த்தத்துவ தோட்டத்திலே இருக்கிற வரையிலும் சாட்சியிடக்கூடிய சாட்சியாக காணப்படுகிறது. ஆனால் கர்த்தத்துவ தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறவன் கர்த்தருடைய நாமத்தை அறியாமலும் மறுதலிக்கிறவனாகவும் காணப்படுவான். கர்த்தருடைய தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறவன் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறவனாகவும் காணப்படுவான். கர்த்தரை அறியாதவன் கர்த்தருடைய தோட்டத்திலே தங்கி தாபரிக்க கிருபை இழந்தவனாக காணப்படுகிறான். எனவே அவன் கர்த்தரால் சபித்து அந்த தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்படுகிறவனாக காணப்படுகிறான். கர்த்தருடைய தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்படுகிறவனுடைய கிரியைகள் எத்தகைய கிரியைகளாக இருந்தாலும் அது அவனோடு சேர்ந்து நியாய தீர்ப்புக்கு வரக்கூடிய கிருபை இழந்ததாக காணப்படும். கர்த்தருடைய தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டவன் அவனுடைய கிரியைகள் அவன் அந்த தோட்டத்துக்குள்ளாக இருக்கிற வரையிலும் எப்படியான நற்கிரியைகளை செய்தாலும் அங்கே அவன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்பட்ட பின் அவையாவும் பூஜ்யம் என்ற நிலைக்குள்ளாக வரும். அவையாவும் ஒன்றுமில்லாத நிலைக்குள்ளாகவே காணப்படுகிறது. யார் இருளுக்குரியவன்? கர்த்தருடைய தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டவன் இருளுக்குரியவன். இருளுக்குரியவன் ஆக்கினைக்குரியவன். அவன் ஒளியை ஏற்றுக்கொள்ளாதவன். அவன் சாத்தானின் அதிகாரத்துக்கு கீழாக இருக்கிறவன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். சாத்தானின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படாமல் இருக்கிறவன் ஒளிக்குரியவனாக காணப்படுகிறான். சாத்தானின் போதனைக்கு, சத்துருவின் வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படுகிறவன், அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் இருளுக்குரியவனாக சாட்சியிடப்படுகிறான். பரிசுத்தமாக்குதல் அங்கே ஒளிக்குரிய கிரியையாக சாட்சியிடப்படுகிறது. கர்த்தருடைய தோட்டத்திலே பரிசுத்தமாக்கக்கூடிய தன்மையிலே காணப்படுகிறவன் ஒளிக்குரியவனாக காணப்படுகிறான். தன்னகத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒளியை இருளுக்குரியதாக தன்னுடைய கிரியைகளிலே செயல்படுத்துகிறவன் அங்கே சத்துருவின் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தவனாக, சத்துருவுக்கு தன்னுடைய கிரியைகளிலே இசைந்த கிரியை செய்து ஆக்கினைக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான். சர்ப்பம் என்றும் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்படுகிறதான அந்த வலு சர்ப்பம் ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தருடைய தோட்டத்திலே இருக்கக்கூடிய ஜீவனை பெற்றிருக்கிறவன் தண்ணீரத்திலே காணப்படுகிற ஒளியை இருளாக்கக்கூடிய கிரியைகளை செய்யும்படியாய் தூண்டுகிறவனாக காணப்படுகிறான். அத்தகைய கிரியைகளை அவன் ஆதாம் முதல் இந்த பூச்சக்கரத்திலே நிறைவேற்றி வருகிறான். அவன் மனுஷ கொலை பாதகன் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம்
44வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அங்கே தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவன் என்ற மனுஷனை கொலை செய்யக்கூடிய, ஆக்கினைக்கென்று தீர்க்கக்கூடிய தன்மையிலே கிரியை செய்கிறவனாக இந்த சர்ப்பம், இந்த சாத்தான், இந்த பிசாசு, இந்த வலு சர்ப்பமானது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஏற்பாட்டின் காலத்திலும் ஒவ்வொரு கிரியைகளை அது செய்து தன்னகத்தை ஜீவனை கொண்ட மனிதனை அந்த தோட்டத்தில் இருந்து வெளியேற்றக்கூடிய தன்மையிலே செயல்பட தூண்டுகிறவனாக காணப்படுகிறான். அத்தகைய கிரியைகளை அங்கே ஆதாம் தொடங்கி அவன் கடைசி ஆத்மா கொண்டவனை, ஜீவனை கொண்டிருக்கிறவனை துரத்தக்கூடிய நிலைக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை செய்யும் பொருட்டு தூண்டுகிறவனாக காணப்படுகிறான். ஒளிக்குரியவன் அந்த இருளுக்குரிய சாத்தானை அடையாளம் காணுகிறவனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதாம் அந்த தோட்டத்தில் இருந்து துரத்தப்படுவதற்கு தூண்டக்கூடிய தன்னுடைய சாட்சியை சர்ப்பமானவன் அங்கே ஆதாமிடத்திலே சாட்சி கொடுக்கிறான். சர்ப்பமானவன் ஏவாளின் மூலமாக அந்த கிரியைகளை செய்கிறான். ஏவாளின் மூலமாக கிரியை செய்தது போல ஒவ்வொரு ஏற்பாட்டின் காலத்திலும் ஸ்திரீயாக சாட்சியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைக்குள்ளாக கூட்டத்தை கொண்டு அங்கே தன்னுடைய கிரியைகளை செய்து வருகிறான். பின்னர் சாத்தான் என்றும் அதன் பின்னர் பிசாசி என்றும் தற்போது வலு சர்ப்பமாயும் கடைசி ஏற்பாட்டிலே தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி ஏற்பாட்டிலே வலு சர்ப்பமாக கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளாக சுற்றி வருகிறவனாக காணப்படுகிறார். மற்ற எல்லாரை காட்டிலும் அவன் ஞானமுள்ளவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். அவன் அளவுள்ளவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். தன்னுடைய கிரியைகளிலே கவரக்கூடிய தன்மையுள்ளவனாக காணப்படுகிறான். வஞ்சிக்கிறவன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த வஞ்சனையானது தன்னகத்தே அவன் பெற்றிருக்கக்கூடிய அழகையும் தன்னகத்தே அவன் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தின் தன்மையையும் வைத்து வஞ்சிக்கிறவனாக காணப்படுகிறான். அந்த கர்த்தத்துவ தோட்டத்துக்குள்ளாக அவன் வஞ்சனைக்குரிய கிரியைகளை செய்து தோட்டத்தை விட்டு துரத்தப்படக்கூடிய கிரியைகளை செய்யும்படியாக வஞ்சிக்கிறவனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அத்தகைய கிரியைகளை ஆதாம் முதல் அவன் செய்கிறவனாக காணப்படுகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனுஷன் தனக்குள்ளாக ஜீவனை கொண்டிருக்கிற மனுஷன். அப்படி தனக்குள்ளாக ஜீவனை கொண்டிருக்கக்கூடிய மனுஷனானவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பம் மாமிசத்துக்குரியது, அது ஜென்ம சுவாபத்துக்குரியது. வார்த்தை அது ஜீவனுக்குரியது. தன்னகத்தை பெற்றிருக்கக்கூடிய ஜீவனாகிய அந்த மனுஷன் தன்னகத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒளியை இருளாக்காதபடிக்கு அங்கே வார்த்தை அவனை பரிசுத்தப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. அந்த வார்த்தை ஜீவனை பெற்ற மனுஷன் தன்னகத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒளியை காத்துக் கொள்கிறவனாக தன்னுடைய கிரியைகளை செய்ய உந்துகிறதாக காணப்படுகிறது, வழி நடத்துகிறதாக காணப்படுகிறது. அந்த வார்த்தை சத்தியமாக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய மாம்ச சரீரத்தின் மூலம் அது வந்து சாட்சியிட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படியாக, இயேசு முள்முடியும் சிவப்பங்கையும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் கண்களுக்கு ஜென்ம சுவாபமுள்ள ஒரு மனிதன், நற்கிரியைகளை செய்த மனுஷனாக காணப்பட்டார். ஆனால் அப்போஸ்தலர்களுடைய கண்களுக்கோ அவர் மனுஷகுமாரனாக காணப்பட்டார். ஜென்ம சுவாபம் அங்கே அப்பத்துக்குரியது, அது அங்கே மனுஷனாக சாட்சியிடப்படுகிறது. அவர் தன்னுடைய கிரியைகளிலே மாம்ச சரீரத்திலே ஜீவித்த வரையிலும் எந்த ஒரு மாசும் தன்னுடைய சரீரத்திலே உருவாகாதபடிக்கு, எந்த ஒரு மாசும் தன்னுடைய மாம்ச சரீரத்தை கரைபடுத்தாதபடிக்கு காத்துக்கொண்ட ஒரு நல்ல மனுஷனாக காணப்பட்டார். அத்தகைய கிரியை இங்கு பிலாத்து சாட்சியிடுகிறார், இதோ இந்த மனுஷன் என்று. ஆனால் அந்த மனுஷன் மனுஷகுமாரனாக அப்போஸ்தலர்களுக்கு அங்கே காணப்பட்டவராக காணப்படுகிறார். ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளாக குடியமர்த்தப்பட்டவர்கள், கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளாக இருந்த அந்த ஒளியை காண்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அந்த ஒளியை அவர்கள் பற்றி கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு அங்கே வந்திருந்தவர் மனுஷகுமாரனாக காணப்பட்டார். அவருடைய கிரியைகளிலே அவரை ஒரு நன்மைக்குரிய ஒரு பரிசுத்தமுள்ள மனிதனாக பிலாத்து சாட்சியிட்டாலும் அந்த கிரியை தோட்டத்துக்கு வெளியான கிரியை, அந்த தோட்டத்துக்கு வெளியான கிரியை தோட்டத்துக்கு உள்ளாக கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே ஏற்புடையதாக காணப்படுகிறதில்லை. ஏனென்றால் பிலாத்து தன்னகத்தை ஜீவனை கொண்ட மனுஷனாக இல்லை.
பிலாத்து தன்னகத்தை உள்ளான மனுஷன் என்ற ஆவியின் சரீரம் கொண்டவனாக இல்லை. அவனுக்கு இயேசு கிறிஸ்து நற்கிரியைகளை செய்த ஒரு வாலிபனாகவே காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துனுடைய மாம்ச சரீரம் பரிசுத்தமுள்ள ஒரு சரீரமாக காணப்பட்டது. அந்த பரிசுத்தமுள்ள சரீரம் பிதாவினால் அந்த ஆட்டுக்குட்டி ஒப்பு கொடுக்கப்படுவதற்காக, பிற்கப்படுவதற்காக, பலியிடப்படுவதற்காக தன்னுடைய பரிசுத்தத்துக்குள்ளாக அது காத்துக்கொண்ட சரீரமாக காணப்பட்டது. யோவானிலே சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்பியதனாலவே இந்த ஆக்கினை தீர்ப்பு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இருளுக்குரியவன் ஆக்கினை தீர்ப்புக்குரியவன், தோட்டத்துக்கு புறம்பாக துரத்தப்படுகிறவன் ஆக்கினை தீர்ப்புக்குரியவன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒளி வந்தது, இஸ்ரவேலர்கள் மத்தியிலே அது வந்து சாட்சி கொடுத்தது. அந்த ஒளியை தோட்டத்துக்குள்ளாக இருந்து அங்கீகரித்தவன் அந்த தோட்டத்துக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளிலே பூரணப்பட்டவனாக காணப்பட்டான். ஆனால் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளாதவன் தன்னுடைய இருளுக்குரிய கிரியைகளிலே அவன் விருப்பமுள்ளவனாக தன்னுடைய கிரியைகளை செய்தபடியினால் அவன் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டவனாக காணப்படுகிறான். அவன் இருளுக்குரியவனாக சாட்சியிடப்படுகிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனுஷர்கள் இஸ்ரவேலர்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இஸ்ரவேலர் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒளி இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே மாம்ச சரீரத்திலே தன்னை வெளிப்படுத்தி வந்தது. அந்த ஒளி தன்னை வார்த்தையாய் வெளிப்படுத்தியது. மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தை அங்கே ஒளியாய் இஸ்ரவேலர்கள் மத்தியிலே பிரகாசித்தது. ஆனால் அந்த ஒளியை இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஒளியை யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறார். இந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியை யோவான் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் யோவானுடைய சாட்சியை அங்கீகரியாதவர்கள் அந்த ஒளியை தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்குள்ளாக அங்கே அவர்களுடைய கிரியைகள் காணப்படவில்லை. அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம் அந்த ஒளியை புறக்கணித்தார்கள். அவர்களுடைய அவிசுவாசம் அந்த ஒளியை புறக்கணிக்க செய்தது. அவர்களுடைய அவிசுவாசம் அந்த ஒளியை அங்கே ஏற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. காரணம், அந்த ஒளியை விட இருளை விரும்பியவர்களாகவே காணப்பட்டார்கள். இருள் அது நிறைவேறின பிரமாணமாய் தோட்டத்துக்கு சாட்சியிடப்பட்டது. அந்த தோட்டத்துக்குள்ளாக அந்த பிரமாணம் நிறைவேறி தீர்ந்த பிரமாணம். தோட்டத்துக்கு புறம்பே இருக்கிறவன் அந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் தன்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளாக இருந்தாலும் அது அங்கே அங்கீகரிக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. தோட்டத்துக்குள்ளே இருந்து செய்யக்கூடிய கிரியைகளே அங்கே நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் தீர்க்கிறது. தோட்டத்துக்கு புறம்பாக இருந்து செய்யக்கூடிய இந்த நீதிக்குரிய கிரியையும் அங்கே நீதிமானாக தீர்க்கிறதில்லை, அங்கே பரிசுத்தமுள்ளவனாக தீர்க்கிறதில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே இருளை விரும்பிய மனிதனாக காணப்பட்டவன் தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்ட இஸ்ரவேலன். தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்ட அந்த இஸ்ரவேலன் இருளை விரும்பியதால் ஆக்கினைக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் அந்த ஒளியில் நடப்போமே ஆனால் அந்த தோட்டத்துக்குள்ளே தங்கி தாவரிக்கிறவர்களாக காணப்படுவோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இங்கே யோவான் இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் அந்த ஒளியிலே இருப்போமே ஆனால் ஒளிக்குரியவராக இருக்கக்கூடிய அவருடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாமும் பிரகாசிக்கக்கூடிய ஒளிக்குரியவர்களாக சாட்சியிடப்படுவோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஒளிக்குரியவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சாட்சியிடப்படுகிறார்கள். ஒளிக்குரியவன் பரிசுத்தவான். இந்த பரிசுத்தவான் ஒளிக்குரிய தேசமாகிய பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முத்திரிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். ஒளிக்குரியவர்களாக மாற தோட்டத்துக்குள்ளாக குடியமர்த்தப்பட்ட ஜீவன் கொண்ட மனுஷன் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்குரிய சரீரத்தை ஒளிக்குரியதாக மாற்ற அவனிடத்திலே சுவிசேஷம் சாட்சியிடப்படுகிறது. தோட்டத்துக்குள்ளாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. தோட்டத்துக்குள்ளாக பிரமாணம் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. தோட்டத்துக்குள்ளாக அவருடைய நாமம் பிரமாணம், தோட்டத்துக்குள்ளாக அவரை அறியக்கூடிய ஞானம் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஏற்பாட்டின் காலத்திலும் இந்த தோட்டத்துக்குள்ளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஜனம் வேறு வேறு ஜனமாக காணப்படுகிறது. அன்று ஆதாம் அந்த தோட்டத்துக்குள்ளாக குடியமர்ந்தவனாக காணப்பட்டான். அதன் பின்னர்
ஆபிரகாமுடைய சந்ததி அந்த கிருபையை பெற்றது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதன் பின்னர் இஸ்ரவேலர்கள் அந்த தோட்டத்துக்குள்ளாக குடியமர்த்தப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் அந்த தோட்டத்துக்குள்ளாக ஒளியை காணக்கூடிய கிரியைகளை அவர்கள் அறிந்து கொள்ள சுவிசேஷம் சாட்சியிடப்பட்டது. அவருடைய நாமம் சாட்சியிடப்பட்டது. அவர் இன்னார் என்று அறியக்கூடிய ஞானம் அங்கே சாட்சியிடப்பட்டது. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ என்று நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறது போல ஞானம் அங்கே அழைக்கிறதாக அந்த தோற்றத்துக்குள்ளாக தன்னுடைய அறைகூல விடுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஜீவனுக்குரியவன் ஒளிக்குரியவனாக மாற அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷம் ஆதாம் அந்த தோற்றத்துக்குள்ளாக இருக்கும்போது அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷத்தை கர்த்தர் அங்கே தாமே முன்வந்த நிலையிலே ஆதாமுக்கு அந்த சுவிசேஷத்தை சாட்சி கொடுக்கிறார், பிரமாணத்தை சாட்சி கொடுக்கிறார், நாமத்தை சாட்சி கொடுக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளாதிருக்கக்கூடிய நிலை, இருளுக்குரியவனாக காணப்பட்டவன் அதை அங்கீகரியாதவனாக காணப்பட்ட நிலை. பிரமாணம் ஜீவனை கொண்ட மனுஷன் தன்னகத்தை ஒளியை பெற்றுக்கொள்ள சுவிசேஷமாக சாட்சியிடப்படுகிறது. சுவிசேஷம் ஒளிக்கு சாட்சியிடப்படும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இங்கே சுவிசேஷம் ஒளியாய் சாட்சியிடப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தை அங்கீகரிக்கிறவன், இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து அதன்படி தன்னுடைய கிரியைகளை செய்கிறவன் ஜீவனுக்குரிய சரீரத்தை இருளுக்குரியவனாக மாற்றாதபடிக்கு அந்த தோட்டத்துக்குள்ளாக தங்கி தாபரிக்கிறவனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனதை குருடாக்குகிறவனாக காணப்படுகிறான். ஒளியை ஏற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய நிலையிலே குருட்டுத்தன்மை கொண்ட ஒரு ஜனமாக தன்னகத்தே ஜீவன் கொண்டவனை மாற்றக்கூடிய கிரியைகளை செய்கிறவனாக காணப்படுகிறான். அதற்கென்று பிரமாணத்தை கொண்டு வந்து அப்படி தன்னகத்தை ஒளியை பெற்றிருக்கிறவன் தன்னகத்தை இருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிரியைகளை செய்யும்படியாக தூண்டுகிறவனாக காணப்படுகிறான். அந்த தோற்றத்தை விட்டு துரத்தக்கூடிய நிலைக்குள்ளாக அந்த ஆத்மா கொண்டவன் தன்னுடைய கிரியைகளை செய்யும்படியாக அவன் வஞ்சனைக்குரிய தன்மையிலே தன்னுடைய கிரியைகளை செய்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். சத்தியம் ஒளியினிடத்துக்கு அழைத்து செல்லும். இங்கே சுவிசேஷம் அது ஒளிக்கு சாட்சியிடும். சுவிசேஷம் சத்தியமாக சாட்சியிடப்படுகிறது. சுவிசேஷம் அங்கே பிரமாணமாக சாட்சியிடப்படுகிறது. சுவிசேஷம் கர்த்தருடைய நாமத்தை சாட்சியிடுகிறது. கர்த்தரை அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாய் ஒரு ஆத்மா கொண்டவனை உணர்வுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய நிலைக்குள்ளாக சுவிசேஷம் சாட்சியிடப்படுகிறது. சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையை கொண்டு சாட்சி கொடுக்கிறார். தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அவர் தன்னுடைய நாமத்தை சாட்சி கொடுக்கிறார். அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய பிரமாணத்தை சாட்சி கொடுக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தன்னை குறித்து அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வை கொடுக்கிறவராக சாட்சியிடப்படுகிறார். சுவிசேஷம் 3 தன்மையான கிரியைகளை செய்யும்படியாய் அந்த தோற்றத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனை கொண்ட மனுஷனுக்கு சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. இவைகள் சாட்சியாக அறிவிக்கப்படும் பொழுது அவைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த தோற்றத்துக்குள்ளாக தங்கி தாவரிக்கிறவர்களாக தங்களுடைய கிரியைகளை நிறைவேற்றும் வரையிலும் அந்த தோற்றத்துக்குள்ளாக அனுமதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சுவிசேஷத்தை கர்த்தருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த தோற்றத்துக்குள்ளாக தங்கி தாவரிக்கக்கூடிய கிருபை இழந்தவர்களாக காணப்படுவார்கள். யோவான் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தார். அந்த ஒளியை குறித்து அவர் கொடுத்த சாட்சியை ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள் அந்த தோற்றத்துக்குள்ளாக தங்கி தாவரிக்கிறவர்களாக தங்களுடைய கிரியைகளை பூரணப்படுத்தக்கூடிய நிலைக்குள்ளாக அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக காணப்பட்டார்கள். அதே போலத்த ஒரு நிலை கடைசி ஏற்பாட்டிலும் கர்த்தருடைய தோட்டமாக காணப்படுகிற இந்த கிறிஸ்தவ தோட்டத்துக்குள்ளாக ஜீவிக்கக்கூடிய ஜீவன் கொண்ட கிறிஸ்தவர்களுக்குள்ளாக சுவிசேஷம் சாட்சியிடப்படும். அந்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷமாக சாட்சியிடப்படும். அந்த சாட்சியை கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒலிவ மரங்கள் வந்து சாட்சியிடும். அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தன்னுடைய பார்வை தெரிந்தவனாக அந்த சுவிசேஷத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலையிலே அந்த தோட்டத்துக்குள்ளாக தங்கி தாவரிக்கக்கூடிய கிருபையை பெற்றவனாக காணப்படுகிறான். சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவன் நீதிமான் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நீதிக்குரிய கிரியைகளை செய்யும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆண்டு வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.